விளிம்பில் இருப்பவனை கூட காப்பாற்றிவிடலாம். ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவனை காப்பாற்றுவது மிக மிக கடினம். எப்பொழுதுமே அகங்காரத்தோடு இருக்காதே. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். சாயிநாதரை நான் என் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருப்பது, பார்த்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்காதா, நல்லது என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா, வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா என்ற உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் கூறவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். அனைத்திற்குமே தீர்க்கமான ஒரு முடிவை சொல்வதற்காகவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஒரு சமயம் ஒரு மனிதனுக்கும் இதே மாதிரி ஒரு சந்தேகம் எழுந்தது. நான் எவ்வளவுதான் நடக்கும், கிடைக்கும், மாறும் என்று கூறிக்கொண்டே இருந்தாலும் எப்பொழுதுமே கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா என்ற குழப்பம் அவன் மனதில் வந்து கொண்டே இருந்தது. இந்த குழப்பத்தோடே அந்த மனிதன் வரும் வழியில் மெதுவாக நடந்து கொண்டே இருக்கிறான். குழப்பத்தை மனதில் சுமந்து கொண்டு தீர்வு யாரிடமாவது கிடைத்துவிடுமா என்ற சந்தேகத்தோடு அவன் நடந்து கொண்டே வருகையில் வழியில் ஒரு துறவியை அவன் பார்க்கிறான். அந்த துறவியுடன் தன்னுடைய குழப்பத்திற்கான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவன் அந்த துறவியிடம், நான் வாழ்க்கையில் வேண்டுவது, பிரார்த்தனை செய்வது, நினைப்பது, ஆசைப்படுவது என் வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியை எழுப்புகிறான். அதற்கான தீர்க்கமான பதிலை அந்த துறவியும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதோ உன்னை சுற்றி நிறைய கற்கள் இருக்கிறது. அந்த கற்களில் உன்னுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கும் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து வா, என்னிடம் தா. அப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது கிடைக்குமா கிடைக்காதா என்று அந்த துறவி அந்த மனிதரிடம் சொல்லிவிட்டு சென்றாராம். உடனே அந்த மனிதனும், இவ்வளவு கற்கள் இருக்கிறதே, இதில் நம் பெயர் பொறித்த கற்கள் எங்கு இருக்கிறது என்று தேட ஆரம்பித்தான். 1 மணி நேரம் போனது. பின்புதான் அவனுக்கு புரிந்தது, இத்தனை கற்களில் நம் பெயர் எப்படி இருக்கும்? நம் பெயரை வந்து யார் எழுதி வைப்பார்கள்? அப்படி நம் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தால் அதை இவ்வளவு கற்களுக்கு நடுவில் நாம் எப்படிதான் தேடி கண்டுபிடிப்பது என்ற குழப்பம் அவன் மனதில் வந்துவிட்டது. எனவே நாம் செய்யும் செயல் தேவையில்லாத செயல், நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்பது அவன் புரிந்து கொண்டு ஒரு பாறை மீது உட்கார்ந்து ஆரம்பித்தான். அப்பொழுது மீண்டும் அந்த துறவி வந்தார். மகனே, நான் சொன்னபடி உன் பெயர் எழுதிய அந்த கல்லை தேடிவிட்டாயா என்று கேட்டார். உடனே அந்த மனிதன், துறவியே, இவ்வளவு கற்கள் நிறைந்திருக்கும் இடத்தில் என் பெயர் பொறிக்கப்பட்ட அந்த கல் இருக்குமா, அல்லது வீணாக என் நேரத்தை செலவழிக்கிறோமா என்று குழப்பத்தோடு நான் அப்படியே உட்கார்ந்து விட்டேன் என்று கூறினானாம். உடனே அந்த துறவி தன் கைகளை திறந்து காண்பித்தார். அதில் ஒரு கல்லில் அவனுடைய பெயர் பொறிக்கப்பட்டு இருந்தது. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை. ஆச்சரியத்தோடு அந்த துறவியை பார்த்து, இதை எங்கே இருந்து எடுத்தீர்கள் என்று கேட்டான். இதோ இங்கிருந்துதான் எடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த கல்லை மீண்டும் தூக்கி அதே இடத்தில் போட்டார். உடனே அந்த மனிதனை பார்த்து, இப்பொழுது அந்த கல்லில் உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டாயல்லவா? இப்பொழுது போய் அந்த உன் பெயர் பொறிக்கப்பட்ட கல்லை தேடி கண்டுபிடித்து எடுத்து வா. மீண்டும் நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று அப்பொழுது நான் உனக்கு கூறுகிறேன் என்று சொன்னாராம். உடனே அந்த மனிதனும் சந்தோஷமாக அந்த பெயர்பறிய கல்லை தேடி அந்த கல்லின் கூட்டத்திற்குள் சென்று தேடிக்கொண்டே இருந்தானாம். 1 மணி நேரம் ஆகிவிட்டது. 2 மணி நேரமும் தாண்டிவிட்டது. 3 மணி நேரமும் ஆகிவிட்டது. கடைசியாக தன்னுடைய பெயர் பொறித்த அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்து துறவியிடம் காண்பித்தானாம்.
அப்பொழுது அந்த துறவி ஒரு கேள்வியை கேட்டார். குழந்தையே, நீ முதலில் 1 மணி நேரம் தேடினாய். ஆனால் அதற்குள் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து அப்படியே உட்கார்ந்து விட்டாய். ஆனால் இப்பொழுது நீ 3 மணி நேரம் தேடி அந்த உன் பெயர் பொறித்த கல்லை எடுத்து வந்து விட்டாய் அல்லவா? எப்படி இது சாத்தியம் என்று கேட்டாராம் அந்த துறவி. அப்பொழுது அந்த மனிதன் சொன்னான், முன்பு எனக்கு குழப்பம் அதிகமாக இருந்தது. நாம் தேடுவது சரிதானா, நம் பெயர் எழுதப்பட்டிருக்குமா என்ற குழப்பத்தோடு தேடினேன். அந்த நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோமே என்ற குழப்பம் என் மனதில் வந்ததால் அப்படியே பாறை மீது உட்கார்ந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது அந்த கல், என் பெயர் பொறித்த கல், அந்த கூட்டத்தினுள் கண்டிப்பாக இருக்கிறது என்ற முடிவும் தீர்க்கமான சிந்தனையும் என் மனதில் இருந்ததால் எவ்வளவு நேரமானாலும் அதை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற உத்வேகம் என் மனதிற்குள் வந்துவிட்டது. ஒரு வெறி என் மனதிற்குள் வந்துவிட்டது. அதனால்தான் 3 மணி நேரமானாலும் மனதை தளர விடாமல் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தே விட்டேன் என்று கூறினானாம். அப்பொழுது அந்த துறவி பேச ஆரம்பித்தார். மனிதனே, இதையே உன் வாழ்க்கையிலும் செய்ய பழகு. நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலும் கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு பார்த்தால் எதுவுமே உனக்கு கிடைக்காது. எந்த பொருள் வேண்டுமோ, எந்த நிகழ்வு நடக்க வேண்டுமோ, எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது நமக்கு கிடைக்கும். நமக்கானது நம்மிடம் வந்து சேரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பது முதலில் நீ நம்பிக்கை வை. உன் நம்பிக்கைதான் அந்த செயல் நடப்பதற்கான முதல் ஆதாரமாக இருக்கிறது. நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும், எதை நினைத்தாலும், எதை சிந்தித்தாலும் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கும், கிடைக்கும். நல்லதே நடக்கும். நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே சிந்தனை செய். உன் வாழ்வில் நல்லது எப்பொழுதுமே நடக்கும் என்று அந்த துறவி அந்த மனிதனுக்கு அறிவுரை கூறினாராம். எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, நான் நினைத்தது நடக்குமா நடக்காதா, நான் ஆசைப்பட்டது எனக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற சந்தேக கண்ணோடு எதை பார்த்தாலும் அது சந்தேகமாகத்தான் முடிந்துவிடும். கிடைக்கும் என்று நம்பு, அது உனக்குத்தான். நடக்கும் என்று நம்பு, அது உன்னுடையதுதான். முடியும் என்று நம்பு, நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்குதான். எப்பொழுதுமே தீர்க்கமாக இரு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நகரும், நிகழும். அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி காட்டுகிறேன். தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் குழப்பம் என்ற சொல் பேச்சிற்கு இடமே இல்லை. இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நிகழ்வு உனக்குள் நடக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு இருந்தாயோ, எந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று காத்திருந்தாயோ, அது ஒரு சேர நிகழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்ற நம்பு. உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ண ஓட்டங்களையும் நான் அறிந்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இன்று நீ நினைத்து கூட பார்க்காத, நீ உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நினைத்து கூட பார்க்காத ஒரு நிகழ்வை உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன் பிரச்சனைகளுக்கு இன்று உனக்கு ஒரு தீர்வை தரப்போகிறேன். உனக்கான கதவு திறந்த போகிறது. உனக்காத கதவை திறந்து வைக்கப் போகிறேன். மகிழ்ச்சியாகவே இதை முழுவதுமாக கேள். மகிழும் உன் வாழ்வும். அதே போல நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அந்த நம்பிக்கையையும் பொறுமையையும் சோதிக்க எல்லா சூழ்நிலைகளும், எல்லா பிரச்சனைகளும் வரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வரத்தான் செய்யும். ஆனால் எதிர்த்து நின்று போராடினால் எதையும் மீட்டே விடலாம், சாதித்தே விடலாம். தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தனியாக ஒதுங்கி நிற்கிறதோ அது போலத்தான் மாயை என்னும் சூழலில் நீயும் சிக்கி தவித்து தனியாக ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருக்கிறாய்.
என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனம் அதிலேயே லயித்திருப்பதால், அந்த மாயத்தினால் காயப்பட்டிருப்பதால் சுயநிலவை இழப்பது போல ஒரு சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரிகிறது. எதுவாக இருந்தாலும் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு, என்னிடம் அனைத்தையும் சுமத்திவிடு. பிறவியிலேயே மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. மற்றவர்கள் கஷ்டம் என்று வந்தால் உடனே ஓடோடி போய் மற்றவர்களுக்கு உதவ முன்வருகிறாய். ஆனால் உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்றுதான் தவிப்போடு இருக்கிறாய். எனக்கு தோள் சாய யாருமே இல்லையே என்ற வேதனையோடும் இருக்கிறாய். நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை பார்த்து ஏங்குகிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை என் குழந்தையே. என்னதான் உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாத போதிலும் உன்னுடைய பிறவி குணம் இன்று வரை மாறினதே அல்ல. ஏனென்றால் உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னைப் போல் வாழ்க்கையை ரசிப்பவர்கள் இங்கு எவருமே இல்லை, யாருமே இல்லை. வாழ்ந்துவிட்டு போகணுமே என்று வாழ்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்று நினைப்பவர்களும் இங்கு நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்கும் கொடுத்துதான் பழக்கம், ஆனால் வாங்கி பழக்கமே இல்லை என்பது போல் இந்த நாள் வரை நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். கொடுக்க கொடுக்க உனக்கு வந்து அனைத்தும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடினமான கஷ்டத்திலும் கூட அனைத்தையும் தாங்கிக் கொண்ட உன்னுடைய மனம் இப்பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்ட உன் மனம் இப்பொழுது சிறு கஷ்டத்தை கூட தாங்க முடியாமல் ஏன் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே? நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகிறேன். நீ நினைத்ததை நான் உனக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடத்துவேன். பாதைகள் நிறையவே இருக்கிறது. அனைத்தையும் தாண்டி வந்து அனைத்து தடைகளையும் தகர்ந்து எறிந்துவிட்டு அனைத்தையும் தாண்டி வந்து நீ அனுபவித்த வேதனைகள் அனைத்துமே உனக்கு தெரியுமோ அல்லையோ? நான் உனக்கு அதிகமாகவே காட்டியிருக்கிறேன். அதை நான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன். எது வந்தாலும் மனதை மட்டும் எப்பொழுதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நான் உனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக நான் நடத்தி காட்டுகிறேன். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நம்பிக்கையை விட்டு விடாதே. கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. முடியுமா சாயிநாதரே என்று கேட்காதே, முடியும் என்று நம்பு. நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவுமே நிரந்தரமே அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு இரு, நான் இருக்கிறேன். நடந்ததை யோசிப்பதை விட்டுவிடு. உனக்கு நடந்து முடிந்ததை யோசனை செய்வதை முதலில் விட்டுவிடு. ஆறுதல் தேடாதே. மற்றவர்களிடம் ஆறுதல் தேடவே தேடாதே. உனக்கான மாறுதலை முதலில் நீ தேடத் துவங்கு. உன்னை தேடி வந்து நீ வேண்டியது அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சர்வ நிச்சயமாக உன்னை மிகப்பெரிய வெற்றியில் அழைத்து செல்வேன். உன்னை எழ வைப்பேன், வெற்றியடைய வைப்பேன். தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். சாயிநாதரே, நான் உங்களை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய முழு எண்ணமும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. ஆனால்
என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தீர்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கை மிக மோசமான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது? நான் என்னதான் அப்படி பாவம் செய்தேன் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அனைத்திற்கும் பொறுப்பு நீயாக இருக்கவே முடியாது. அனைத்தையும் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு. மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அமைதியாக இரு. உனக்கு என்று கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். உனக்கு வேண்டியதை சரியான இடத்திலிருந்து உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வேண்டியது அனைத்தையுமே நான் செய்வேன். உனது திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றித் தர உன் சாயப்பா இருக்கிறேன். தைரியமாக இரு. மனம் தளர்ந்து விடாதே. உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் நானே உனக்கு தருவேன். நானே உனக்கு வழங்குவேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. என் மீது முழு நம்பிக்கையை வைத்துவிடு. நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்ததையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக் கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நீ உறங்கும் போதும் சரி, ஓய்வெடுக்கும் போதும் சரி, பலவிதமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் சரி, உன் கண்களுக்கு எதிராக உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ பார்க்கும் அத்தனை ஜீவராசிகளின் வடிவமாக நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னுள்ளும் இருக்கிறேன். நிழலாக எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. உன்னுடைய அத்தனை கேள்விக்குமான பதிலை நான் உனக்கு வழங்கியே தீருவேன். நான் உன்னோடு இருக்கும் அந்த தருணத்தையும் உணர்ந்து கொள்ள நான் அத்தனை வழிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனது இருப்பிடத்தை, எனது உண்மையான ஆசிர்வாதத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது நான் உன் அருகில் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உன் மனதை போட்டு ஏன் இப்படி வருத்தி கொண்டே இருக்கிறாய்? எதையும் இப்படியாகிவிட்டதே, அப்படியாகிவிட்டதே, நம் வாழ்க்கையில் மாற்றங்களே வராதா? மற்றவர்கள் அதிசயிக்கும் வண்ணம் நம் வாழ்க்கையில் வாழவே மாட்டோமா என்ற எதிர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. குழம்பிக்கொண்டே இருந்தால், மனதை நிம்மதி இல்லாமல் வைத்துக்கொண்டே இருந்தால் உன்னால்
சந்தோஷத்தை அனுபவிக்காமல் முடியாமலே போய்விடும். எல்லாம் மாறி சந்தோஷம் உன்னை நெருங்கும் தருவாயில் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. எனவே மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும், எப்படியாவது வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்று நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கும் என் குழந்தையே, உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது, வளமாக மாறப்போகிறது. நல்லதே நடக்கும் குழந்தையே. மனம் தளராமல் தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கரம் கொடுக்க நீ தயாரானால் உன்னுடைய கரத்தை பிடிக்க இறைவன் எப்பொழுதுமே தயாராகவே இருப்பார். குழந்தையே, எப்பொழுதுமே குருவுக்கு சேவை செய்து அவருடைய பாதங்களையே நாடி இரு. அப்பொழுது உன்னுடைய அனைத்து பாவங்களும் உன்னை விட்டு விலகி மறைந்து போகும். உன் சாயப்பாவே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் குழந்தையே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான் இப்பொழுது உன் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கிறது. நல்ல வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய்.